எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுடு தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டோன்னா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்லேயும் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். வெந்த உடனே எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 4 முட்டை அளவுக்கு உடச்சி போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பொடியாக இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வணங்கின உடனே இந்த அளவுக்கு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டுடலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் இன்றைக்கி கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி எடுத்துடலாம். அடுத்து சில்லி சாஸும் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். அடுத்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த முட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கலர்னதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் கொஞ்சமாக தூவி விட்டு இறக்கணுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா FBயில் பார்க்குறவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.